மாமனிதன் பொதுச் செயலாளர் வைகோ அவர்களே, மனிதநேயமிக்க முதன்மை செயலாளர் அவர்களே, மதிப்புக்குரிய அவைத்தலைவர் அவர்களே, மதிப்புக்குரிய பொருளாளர் அவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். 117வது அண்ணா பிறந்தநாள் மாநாட்டுக்கு விருதுநகர் கிழக்கு, மேற்கு, மத்திய மாவட்டத்திலிருந்து பல்லாயிரக்கணக்கான மக்களை திரட்டி வந்த மாவட்ட செயலாளர்களுக்கும், மாவட்ட நிர்வாகிகளுக்கும், மாநில நிர்வாகிகளுக்கும், அணி நிர்வாகிகளுக்கும், ஒன்றிய நகர பேரூராட்சி செயலாளர் அவர்களுக்கும், கிளைக்கழக நிர்வாகி அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். பொதுச் செயலாளர் அழைக்கின்றார் என்று அறிவித்தவுடன் தங்களுடைய வாழ்வாதார பிரச்சனையாக வேலைக்கு செல்வதை கூட விட்டுவிட்டு இந்த மாநாட்டுக்கு வந்து வைகோவின், மதிமுகவின் உயிர் நாடியாக திகழ்ந்து கொண்டிருக்கும் தொண்டர்களே, உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று இந்த மாநாட்டுக்கு, மதுரை மாநாட்டுக்கும் அதிகமான மக்களை வந்தார்கள் என்றால் அது நமது முதன்மை செயலாளர் அவர்களின் வரவால்தான் என்பதனை பதிவு செய்ய விரும்புகின்றேன். முதன்மை செயலாளர் அவர்கள் திருச்சியில் தீப்பெட்டி சின்னத்தில் நின்று வெற்றி பெற்றதால் தான் இன்று நாம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொல்ல முடிகின்றது. எனவே அண்ணன் அவர்களைப் போல், அண்ணனுடைய உழைப்பை போல் நாம் எல்லோரும் தீப்பெட்டி சின்னத்தை நமது மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சின்னமாக மாற்ற பாடுபட வேண்டும் என்று அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். மாமனிதன் வைகோ அவர்களை பின்பற்றி வந்த நமக்கெல்லாம் இன்று வயதாகிவிட்டது. எனவே மாமனிதன் வைகோ அவர்கள் நமது தமிழ் மக்களுக்காக, தமிழரின் நலனுக்காக செய்த ஒவ்வொரு சாதனைகளையும் நாம் இளைய தலைமுறைகளுக்கு எடுத்து செல்ல வேண்டும். இன்றைய இளைய தலைமுறைகளுக்கு நமது பொதுச் செயலாளர் செய்த ஸ்டெர்லைட் ஆகட்டும், நியூட்ரினோ ஆகட்டும், மீத்தேன், கெயில் ஆகட்டும், இதைப்போல் பலவற்றை இளைய தலைமுறைகளுக்கு எடுத்துச் சொல்லி அவர்களை நமது பக்கம் ஈர்க்க வழி செய்ய வேண்டும். முதன்மை செயலாளர் அவர்கள் நமது கட்சியில் பொறுப்பேற்ற பின்புதான் நாம் ஒவ்வொரு படிப்படியாக உயர்ந்து கொண்டிருக்கின்றோம். முதலில் எம்எல்ஏ தேர்தலில் 4 எம்எல்ஏக்களை வெற்றி பெற செய்தவர். அதேபோல் குருவிகுளம் யூனியன் சேர்மனை பிடிக்க உழைத்தவர். நமக்கென்று தீப்பெட்டி சின்னத்தை வாங்கி கொடுத்தவர். இப்படி நம்மை ஒவ்வொரு படியாக ஏற செய்து கொண்டிருக்கும் முதன்மை செயலாளர் அவர்களுக்கும், மாமனிதன் வைகோ அவர்களுக்கும், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் என்றும் நான் உழைப்பேன் என்று உறுதியாக கூறிக்கொண்டு அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம்.